You mean we have made There's up one God, fiction right? modes? The word Trinity One doesn't God. exist anywhere in the Bible. Jesus Christ. There's three. Never. ஷாலோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மீண்டுமா நான் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் கற்றுக்கிட்டதையும் நான் புரிஞ்சுக்கிட்டதையும் நான் ஆராய்ச்சி செஞ்சதையும் சில சமயங்களில் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினதையும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கும் அதே மகிழ்ச்சி இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோவில் முஸ்லீம்கள் பின்பற்றக்கூடியதான குரானில் திருத்துவம், அதாவது ட்ரினிட்டி, அதை பற்றி இருக்கா இல்லையா, இருந்து இல்லைன்னு சொல்கிறாங்களா, இல்லை இல்லவே இல்லையா, அல்லது 3 ஆள் தத்துவம், அதாவது 3 பர்சனாலிட்டிஸ், அதுவாது இருக்கா இல்லையா, இல்லை அதுவும் பைபிளில் சொல்லப்பட்ட திருத்துவமும் ஒன்று தானா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்லப்படுறது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. முஸ்லீம்கள் கிறிஸ்டின்களை பார்த்து கேட்குற கேள்விகளில் ஒன்று, ட்ரினிட்டின்ற வேர்டு பைபிளில் இல்லையே அப்படின்ட்டு. The word Trinity doesn't exist anywhere in the Bible. You believe there's one God, right? One God. One and God. And a Son and a Holy Spirit. So there's three then. One. No. ஆமாங்க, ட்ரினிட்டின்ற வேர்டு பைபிளில் கிடையாது தான். டைனோசர்ன்ற வார்த்தை கூட தான் பைபிளில் கிடையாது. ஏன்னா ட்ரினிட்டின்ற வேர்டு அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்கள், ஸ்காலர்ஸ், அதாவது சயின்டிஸ்ட்டோ இல்லை ஸ்காலர்ஸோ இல்லை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், இவங்களெலாம் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிடைக்கிற ஸ்கிரிப்ட்ஸுங்களை வச்சுக்கிட்டோ இல்லை பொருள்களை வச்சுக்கிட்டோ அந்த பொருள்களை வச்சு டீகோட் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு பேர் வைக்கிறது தான். அப்படி வந்த பேர் தான் ட்ரினிட்டி அப்படின்றது. சரி, ஃபஸ்ட்டு இந்த ட்ரினிட்டினா என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நீங்கள் ட்ரினிட்டி அப்படின்னு கூகுள் டிரான்ஸ்லேட்ஸில் நீங்கள் போய் அடித்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அது திருத்தவும் தமிழில் சொல்லுவோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் ட்ரினிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 3 ஐக்கியம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா ஒரு பொருள் இல்லைனா ஒருத்தர், அந்த ஒருத்தருக்குள்ள இல்லைனா அந்த பொருளுக்குள்ள 3 விதமான நிலைகள், பண்புகள், பர்சனாலிட்டி இருக்கும். அப்படின்னா ஒரு பொருளுக்குள்ள 3 விதமான நிலைகள் அல்லது தன்மைகள் அல்லது பண்புகள் இருக்கும். 3 தன்மைகள் சேர்ந்தால் ஒரு பொருள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தப்பு. ஒரு பொருளுக்குள்ளே 3 தன்மைகள் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது சரி. ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ்னு சொல்லப்படுற ஆன்மீக மொழியில் கடவுள் ஒருத்தர், அவர் 3 ஆள் தத்துவங்களை வாழ்கிறான்னு சொன்னீங்கன்னா அது கரெக்டு. 3 ஆள் தத்துவங்கள் சேர்ந்தது தான் கடவுள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. ட்ரினிட்டி, அதாவது திருத்துவம்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கான சரியான விளக்கம் இதுதான். குரானில் 3 ஆள் தத்துவங்களில் கடவுள் வாசம் செய்கிறார் அப்படின்றது இருக்கா? அப்படி இருக்குன்னா அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. குரானில் இருக்கக்கூடிய சாப்டர்களில் முஸ்லீம்கள் அரபிக் மொழியில் சுரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள வசனங்களை அவங்க அயாத் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய புரிதலுக்காக நமக்கு தெரிஞ்ச அதிகாரம் வசனம்னே சொல்லலாம். குரானில் 4ஆம் அதிகாரமான அன்-நிசாவில் வசனம் 171 பார்க்கலாம். அதற்கு முன்னாடி குரானில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான டிரான்ஸ்லேஷன்ஸ் அரபிக்கிலிருந்து தான் மாறப்பட்டது இல்லையா? அப்படி மாற்றுறப்போ அவங்களோட ஸ்காலர்ஸ் அவங்களுக்கு புரிதலுக்கு தகுந்த மாதிரி மாற்றிருப்பாங்க. அது நமக்கு கரெக்டாக வராது. அது மாத்திரமல்ல, அவங்க டிரான்ஸ்லேஷன்ஸ் பண்ணுறப்போ நிறைய ப்ராக்கெட்டில் நீங்கள் வார்த்தைகளை பார்க்கலாம். அப்படி ப்ராக்கெட்டில் வர எந்த வார்த்தையுமே அது அரபிக்கில் சொல்லப்பட்ட வசனங்களோட வார்த்தைகள் அல்ல. நம்மளோட புரிதலுக்காக இந்த ஸ்காலர்ஸ் ஆட் பண்ணப்பட்ட சேர்க்கப்பட்ட வார்த்தைகள். அது நமக்கு எப்பயுமே நிறைய விதமான குழப்பங்களை கொடுக்கும். இந்த பிரச்சனைகளை நம்ம தவிர்க்க அந்த அரபிக் வசனத்தை அப்படியே எடுத்து ஒவ்வொரு வார்த்தையுமே அப்படியே டிரான்ஸ்லேஷனாக மாற்றி அந்த டிரான்ஸ்லேஷனில் மாறப்பட்ட வார்த்தைகளை திரும்பவும் நீங்கள் வசனமாக ஆக்கி அந்த வசனத்தை நம்ம படித்து புரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்மளால் தவிர்க்க முடியும். இதை செய்ய அவங்களோட முஸ்லீம்ஸோட வெப்சைட்டான குரான்.comலேயே அதுக்கான வசதிகள்லாம் இருக்குது. அதனால் நம்ம மிகப்பெரிய சிரமத்துக்கெல்லாம் ஆளாகலை. இப்போ நம்ம அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட விளக்கத்தை ஆழமாக பார்க்கலாம். இந்த வசனத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா தி மேசியா ஈசா சன் ஆஃப் மரியம்னு சொல்லுது. தி மேசியா என்பதற்கான அர்த்தம் உங்களுக்கு நல்லா தெரியும். உலகத்தை காக்க வந்தவர், இல்லைனா மீட்பர், இல்லைனா அபிஷேகம் பெற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்றவரை தான் நம்ம அப்படி சொல்ல முடியும். அடுத்தது பார்த்தோம்னா முஸ்லீம்கள் அவங்களோட இறைவனை அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அல்லாஹ் சொல்கிறது என்னென்னா, அல்லாஹ் அண்ட் இஸ் வேர்ட் விச் ஈ கன்வேட் டு மரியம். அப்படின்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை மரியமுக்கு சொல்லப்பட்டது என்று அர்த்தம். 3வதா அண்ட் எ ஸ்பிரிட் ஃப்ரம் இம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை மரியத்துக்கு சொல்லப்பட்டு அவருடைய ஆவி ஊற்றப்பட்டு
ஈசா என்ற பெயர் கொண்டு மேசியா மனிதனாக மரியம்முக்கு மகனாக பிறப்பார். இதிலிருந்து பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய வார்த்தையின் மூலம் முதல் ஆள் தத்துவம் ஆவி ஊற்றப்பட்டு ரெண்டாவது ஆள் தத்துவம் மனித உருவமாக மேசியா மூன்றாவது ஆள் தத்துவம். இவ்வளவும் சொல்லிட்டு இதை உறுதிப்படுத்துகிற விதமாக கீழே ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதே வசனத்தில் அண்ட் நாட் டு சே 3 டெசிஸ்ட் அப்படின்றார். அப்படின்னா என்னென்னா 3 கடவுள்னு நீங்கள் சொல்லாதீங்க. அதை தான் ட்ரினிட்டின்னு ஒரு வார்த்தையை சேர்த்திட்டாங்க டிரான்ஸ்லேஷனில். ஆனால் இதில் உண்மையான விளக்கம் 3 கடவுள்னு சொல்லாதீங்க, இங்கே ஒரே கடவுள் தான் 3 ஆள் தத்துவம் 3 நிலையில் இருக்கிறார் அப்படின்றது தான் இந்த வசனத்தோட முழு விளக்கம். பைபிளில் புதிய ஏற்பாடில் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்ட வசனத்தோட விளக்கம் இதனோட முதல் பாதியில் இருக்கிறது போல் நமக்கு தெரியும். இந்த குரான் வசனத்திலிருந்து நம்ம வார்த்தைகளை எடுத்து பைபிளில் போய் அதனோட விளக்கத்தை தேடலாம். நான் முன்மை சொன்ன மாதிரி குரானில் நிறைய வசனங்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகளோட விளக்கம் ரொம்ப சுருக்கமாக இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த வசனத்திலேயே அல்லாவின் வார்த்தை அப்படின்னு மட்டும் முடிச்சிருப்பாங்க இல்லைங்களா. அதனோட விளக்கம் பார்த்திங்க அப்படின்னா யோவான் 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது அப்படின்னு சொல்லுது. அதே போல் அந்த வசனத்தில் ஆவியை ஊற்றினார் அப்படின்னு சொல்லுது. அது அல்லாஹ்வுடைய ஆவி அப்படின்னா அது பரிசுத்தமாக தானே இருக்கும். அப்படின்னா அதே பரிசுத்த ஆவியை குறித்து லூக்கா 3:22 வசனம் மிக தெளிவாக சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்குவார், வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இப்போது மிக முக்கியமான வார்த்தைக்கு வருவோம். அங்கே பார்த்திங்கன்னா குரானில் மரியத்தோட மகனாகிய ஈசா அப்படின்னு சொல்லுது. ஆனால் பைபிளில் அந்த இடத்துல தான் மிக தெளிவாக சொல்லுது, அது சன் ஆஃப் காட், அதாவது கடவுளின் மகன் அப்படின்னு சொல்லுது. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று சொல்லுது. இந்த வசனத்தில் உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார்னு எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 31-32 வசனம். ஆனால் இதை முஸ்லீம்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை அவருடைய ஆவி ஊற்றப்பட்டு மனிதன் உருவாக்கப்பட்டான், அந்த மனிதன் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈசா தி மெஸ்ஸியா அப்படின்றாங்க. ஹீப்ரூவில் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேசியா அப்படின்றவர் தான் கடவுள் அப்படின்னு இந்த வசனத்தை வச்சு நம்மளால் அவங்களுக்கு புரிய வைக்க முடியலனாலையும் இதுக்கான இணையான வசனங்கள் இருக்குது. அந்த வசனத்தை வச்சு நம்ம அவர்களுக்கு புரிய வைக்கலாம். அதையும் நம்ம பார்க்கலாம். அதே குரானில் 19 அதிகாரமான மரியமில் வசனம் 21 பார்த்தோம்னா மிக தெளிவாக ஜிப்ரியல் தூதனை கொண்டு சொல்லப்பட்டது என்னன்னா, அல்லாஹ் சொல்கிறார், என்னால் அனுப்பப்பட்ட மனிதனான ஈசா உமக்கு மகனாக பிறப்பார், அந்த மகன் ஒட்டுமொத்த மனித குலத்தின் மீட்பராய் இருப்பார், தி மேசியா என்று அடையாளத்தை அவருக்கு தருகிறார். அந்த மகன் ஒட்டுமொத்த மனித குலத்தின் மீட்பராய் இருப்பார் என்ற அடையாளத்தை தருகிறார். யுவர் லார்ட் அல்லாஹ் சேஸ் so that we will make him a sign for the mankind and a mercy from us. அரபிக்கில் லின்னசி ஃபார் த மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தையை டிரான்ஸ்லேஷனில் டு த பீப்புள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சஹி இன்டர்நேஷ்னலில், உஸ்மானி போன்ற டிரான்ஸ்லேஷனில், ஈவன் தமிழில் கூட பார்த்திங்க அப்படின்னாக்க மனிதர்களுக்கு ஓர் அத்தாட்சியாக அப்படின்னு சொல்லி மனிதர்கள்னு சொல்லுவாங்க. இதை ஏன் மேன்கைண்ட்னு சொன்னால் அது ஒரு மிக பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, மேன்கைண்ட் அப்படின்னா ஒட்டுமொத்த மனித குலம்னு அர்த்தம். பூமியில் உள்ள ஒட்டுமொத்த மனித குலம். பீப்புள்னு சொன்னோம்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குறிப்பிட்ட மக்களை அப்படி கூட நம்ம சொல்கிறத பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பீப்புள்னு சொல்கிற வார்த்தையை தவிர்த்துட்டு மேன்கைண்டுன்னு நம்ம இங்கே போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதனால தான் டிரான்ஸ்லேஷன் மேலே நம்பிக்கை வைக்காமல் நான் முன்பு சொன்ன மாதிரி அரபிக்கில் அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் அதை டிரான்ஸ்லேஷனாக மாற்றி அந்த டிரான்ஸ்லேஷனை நீங்கள் திரும்பவும் சென்டென்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி புரிந்து கொள்ள முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவான விளக்கம் கிடைக்கும். இதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு மேலும் சில விளக்கம். குரானில் ஈசாவை அல்லாவின் தூதன் தான் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சில கேள்வி.
அல்லாவின் தூதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறதா குரான் சொல்லுது. அதில் யாருக்கும் மேசியா அப்படின்ற பெயர் இல்லை. மனித குலத்தின் மீட்பர் அப்படின்னு கிடையாது. அல்லாவால் அனுப்பப்பட்ட ஈசா மீண்டும் அவராலே எடுத்துக்கொள்ளப்பட்டு மீண்டும் வருவார் என்ற நபராக இருக்கிறார். ஆண் துணை இல்லாமல் கன்னியின் வயிற்றில் பிறந்த ஒரே நபர். முஸ்லிம்கள் பின்பற்றும் முகமது நபியை விட ஈசா என்ற பெயர் அதிகப்படியாக காணப்படுவது ஏன்? குர்ஆனில் ஈசா ஒருவரே மற்ற எல்லோரை காட்டிலும் முக்கிய நபராக திகழ்கிறார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஈசா ஒருவரே மேசியாவாகவும் ஆண்டவரின் இன்னொரு ஆழ்தத்துவமாக திகழ்கிறார் என்பது நன்றாக புரியும். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததற்காக நன்றி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த பகுதியை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கத்தை கொடுக்க முயற்சி செய்கிறேன்.